Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். கன்ஸ்ட்ரக்ட் எ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா தட் அக்செப்ட் த லாங்குவேஜ். உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க. ஏ பவர் என், பி பவர் எம், சி பவர் எம், டி பவர் என் such that m, n is greater than or equal to 1. சரி, m வேல்யூ n வேல்யூ வந்து 1க்கு மேலே எடுத்துக்கணும், இல்லை 1 எடுத்துக்கலாம். சரி, பை எம்டி ஸ்டாக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, கவனிங்க, இப்போ நான் n-க்கு வந்து 2 எடுத்துக்கிறேன், m-க்கும் 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம எடுத்துக்கிறது தான். ஸோ a பவர் 2 வரும் 2a, m 2 எடுத்துக்கிறேன், b பவர் 2 வரும் 2b, சிறுமு m2 தான். ஸோ சிசி டிடி. ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? n இடத்துல 2 போட்டிங்கன்னா இப்போ a பவர் 2னா 2a அந்த மாதிரி. இப்போது b பவரில் m3 போட்டிங்கன்னா 3b இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. சரி, இதுதான் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போது எப்பயுமே ஸ்டார்டிங்கில் எம்டி ஸ்டாக்கில் இசட் நாட்னு வச்சுக்கணும், புஷ் பண்ணி வைக்கணும் எம்டி ஸ்டாக்குக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இனிஷியல் ஸ்டேட், புது ஸ்டேட் வந்து கியூ நாட். இது பேர் என்னது, ஸ்டேட். இதுதான் இனிஷியல் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இதான் எம்டி ஸ்டாக். இதான் ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது இப்போ. ஓகேங்களா? இசட் நாட்னா எம்டியாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு முதல்ல என்ன தேவை, ஏ பவர் என். அதாவது முதல்ல எனக்கு ஒரு ஏ தேவை. அதாவது நம்மளுக்கு இதில் ஃபுல்லாக 1 போட்டனா வரும், ஏபிசிடி இந்த மாதிரி வரலாம், அப்படி இல்லை இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன்ஸாக வரலாம். இதுதான் 2 விஷயமும் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு முதல்ல ஸ்டார்டிங் என்ன தேவை, ஒரு ஏ தேவை. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இந்த ஏ எடுத்து இந்த ஸ்டாக்குக்குள்ளே போட போகிறேன். ஸோ இந்த ஸ்டாக்குக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஏ எடுத்து போட போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், ஏ இசட் நாட், அந்த எம்டி ஸ்டாக் கூட ஏ வந்துடும். அப்போது ஒரு எம்டி ஸ்டாக்குள்ளே நான் ஏ எடுத்து போட்டேன்னா ஒரு புது ஸ்டேட்டுக்கு போயிடும், Q1 புது ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த ஏவும் இசட் நாட்டும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ எனக்கு நிறைய ஏஸ் வேணும். ஒரு ஏனை இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கும், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கும். எனக்கு என்ன தேவை, ஏ பவர் என் கொடுத்துருக்காங்க, 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம். அப்போ எனக்கு n நம்பர் ஆஃப் ஏஸ் தேவை, AA, AAA, 4A அந்தமாதிரி நிறைய ஏஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்பவும் அதே ஸ்டேட்டில் வெயிட் பண்ணணும். அதே ஸ்டேட்டில் வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குங்க, ஏ இருக்குது. இப்போ ஸ்டாக்குக்குள்ளே ஃபைனலாக இங்கே ஏ இருக்குது. ஓகேங்களா? நான் இதே ஸ்டேட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன்னா, எவ்வளோ ஏஸ் வேணுமோ எடுத்து அந்த ஸ்டாக்குக்குள்ளே போட போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இந்த ஏ வந்து கூட ஏஏ வரலாம், இல்லைன்னா AAA வரலாம். இந்த மாதிரி நிறைய ஏஸ் போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த ஸ்டேட்டு மாறாது. ஓகேங்களா? விஷயம் புரியுதுங்களா? ஸோ புஷ் என் ஏஸ் ஆன் த ஸ்டாக். ஸோ ஒரு ஸ்டாக்குக்குள்ளே நிறைய ஏவை உள்ளே அனுப்பணும்னா முதல்ல ஒரு ஏவை அனுப்பணும். அதுக்கப்புறமா புது ஸ்டேட்டில் அந்த Q1 ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நிறைய ஏஸை அனுப்பிட்டே இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஏ எடுத்து இந்த ஏ கூட போடும்போது நம்மளுக்கு ஏஏ வந்துடுச்சு, இல்லை AAA வேணும் AAA. ஸோ இந்தமாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம AA வச்சுப்போம். சரி, நெக்ஸ்ட். இப்போ எனக்கு அடுத்து AA வந்துச்சு. ஓகேங்களா? AA முடிச்சாச்சு. இப்போ எனக்கு அடுத்தது BB வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக்குக்குள்ளே ஒரு பிஏ முதல்ல உள்ளே அனுப்பணும். இப்போது நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கப்போ, Q1 ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இந்த Q1 ஸ்டேட்லேருந்து Q2 ஸ்டேட்டுக்கு போகணும். ஏன்னா ஒரு பிஏ நம்ம உள்ளே அனுப்புகிறோம் புதுசாக. அப்போ புது ஸ்டேட்டுக்கு போயிடணும். ஓகே, ஏற்கனவே லாஸ்ட்டாக இங்கே என்ன இருக்கீங்க, பி ஏ இருக்குது, அந்த ஏ எடுத்து இங்கே எழுதிக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கூட ஒரு பிஏ போட போகிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும், பிஏன்னு வந்துடும். என்ன வந்துடும், பிஏன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டாக்குக்குள்ளே பிஏன்னு வந்துடும். சரி, இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இன்னும் நிறைய பீஸ் வேணும், எனக்கு பிபியாக வேணும். அது ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி பிபி நிறைய போய்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப அதே ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு இங்கே லாஸ்ட் என்ன இருக்கீங்க, பி.
அந்த பி எடுத்து எழுதிப்போம். ஸோ அந்த பி வந்து புஷ் பண்ணி விடுவோம் ஸ்டாக்குக்குள்ளே. அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், பிபி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிபி வந்துடும். ஸோ ஏஏ வரத்துக்கு பண்ணியாச்சு, பிபி வரத்துக்கு பண்ணியாச்சு. இப்போ அடுத்து சிசிடிடி. அதுக்கு நம்ம திரும்ப பண்ண தேவையில்லை. அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, இப்போ இங்கே ஏ பவரில் n இருக்குது, வேறு எங்கே n இருக்குது, டி பவரில் n இருக்குது. அப்போது நம்ம ஒரு வாட்டி ஸ்டாக்குக்குள்ளே நம்ம இந்த என்னன்னா சேம்னு அர்த்தம் தானே, பவரில் n சேமாக இருக்குது. அப்போது ஏவும் டியும் சேம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி நம்ம ஏக்கு என்ன பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம டிக்கு பண்ண தேவையில்லை. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா மேட்ச் பண்ணிப்போம். பாப், இது புஷ் ஆப்ரேஷன், அப்போது இது பாப் ஆப்ரேஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டுமே சேம், ஏன்னா n சேம். இப்போது பி எது கூட நம்ம மேட்ச் பண்ணுவோம், சி கூட தான் மேட்ச் பண்ணுவோம். ஏன்னா இங்கே என்ன இருக்குங்க, எம் இருக்குது. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன தேவைன்னா ஒரு சி தேவை. ஓகேங்க? இப்போ எனக்கு வந்து சியை வந்து ஸ்டாக்குக்குள்ளே கொண்டு போகணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு மேட்ச் வச்சுக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட் இப்போ தான் புரியும் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக எந்த ஸ்டேட்டில் இருந்தோம், Q2 ஸ்டேட்டில் இருந்தோம். Q2 ஸ்டேட்டில் இருந்தோம். ஐ மீன் இங்கே லாஸ்ட்டாக என்ன இருக்கு, பி. ஸோ அந்த பி எடுத்து இங்கே போட்டுப்போம். ஸோ Q2 ஸ்டேட்டு பி. நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு சி எனக்கு தேவை. அப்போது இதை எடுத்து இந்த பி கூட நம்ம என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சியும் பியும் மேட்ச். எப்போல்லாம் உங்களுக்கு சி வேணுமோ அப்போல்லாம் பி கூட மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா பியும் சியும் சேம், ஏன்னா எம் கொடுத்துட்டாங்க. அப்போது எது சேமாக இருக்கோ அதான் மேட்ச்னு அர்த்தம். ஸோ மேட்ச் த அக்கரன்ஸ் ஆஃப் சி வித் அக்கரன்ஸ் ஆஃப் பி. ஏன்னா சியும் பியும் சேம். இந்தமாரி மேட்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு புது ஸ்டேட்டுக்கு போயிடணும். இந்தமாரி லேம்டா சிம்பிளை போட்டுடணும், இல்லை நீங்கள் எப்சிலான் சிம்பிளும் போடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து திரும்பவும் பாருங்கள். இதே Q3 ஸ்டேட்டில் இருந்து எனக்கு இன்னொரு வாட்டி சி வரணும். இன்னொரு வாட்டி சி இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஏஏ பிபி 2 சி இருக்கு இல்லையா, இல்லை எனக்கு 3-4 சி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், திரும்ப அதுக்கு நம்மளுக்கு எழுதணும் இல்லையா, இன்னொரு வாட்டி மேட்ச் பண்ணணும் இல்லையா. அப்போது இந்த Q3 ஸ்டேட்லேயே இருந்துக்கிட்டு, ஓகேங்களா, இந்த லாஸ்ட்டாக அந்த பி தானே, அந்த சி எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பி கூட மேட்ச் பண்ணுறோம். மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா அப்போது அதே ஸ்டேட்டில் வெயிட் பண்ணி நம்ம இங்கே லேம்டா சிம்பிளை போட்டுடணும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஏபி, இது n இது m, அப்போ ஏவும் பியும் வேறு வேறு. முதல்ல புஷ் பண்ணிவிடுங்க ஸ்டாக் உள்ள. சி கூட m இருக்குது, அதாவது பவரில் m. அப்போ சியும் பியும் சேமு. அப்போ சி மேட்ச் பண்ணும் பி கூட. இப்போ அடுத்து நம்ம டி வேணும், டபுள் டி வேணும். அப்போ டி எது கூட மேட்ச் பண்ணணும், ஏ கூட மேட்ச் பண்ணணும். இதே மாதிரி டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இப்போது Q3லேருந்து எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புது ஸ்டேட்டுக்கு போக போகிறோம். ஏன்னா நம்ம என்ன மேட்ச் பண்ண போகிறோம், ஏ கூட டி. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு நிறைய டி வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஏ எடுத்துக்கணும். ஓகேங்களா? அது டி கூட மேட்ச் பண்ணுறோம். மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டியை ரெப்பிட்டேஷனை கொண்டே வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டி உங்களுக்கு திரும்ப திரும்ப வேணும்னா அதே ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த டி கூட ஏ மேட்ச் பண்ணி கொண்டுகிட்டே வரலாம். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகணும். அப்போ இந்த Q4லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டு QFக்கு போயாச்சு. ஸோ எப்பயுமே ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் சிம்பிள் லேம்டா. ஓகேங்களா? இப்போது எம்டி ஸ்டேட்டுக்கு போகணும். அந்த Z0 நம்மளுக்கு லாஸ்ட்டில் ஸ்டார்டிங் எப்படி இனிஷியல் ஸ்டேட் Z0 இருந்தது, அதுமாரி எம்டி. இது எப்பயுமே காமன், இது எல்லாத்துக்குமே. ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ Q4லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறோம். அப்படி போகும்போது இந்த லேம்டா Z0 இருக்குல்லையா, இந்த லேம்டா இதோட முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேட்டு Z0. ஸோ இதை அக்செப்ட்னு சொல்லுவோம் இது. சரி, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல ஒரு ஏவை இன்சர்ட் பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். எனக்கு நிறைய ஏஸ் வேணும்னா இது அதுக்கான ஃபங்க்ஷன் இது ஏஏ. அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு பியை புஷ் பண்ணுறோம். அப்புறம் நிறைய பிஸ் வேணும்னா பிபி. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு சி வேணும்னா திரும்ப நம்ம சிக்கான ஃபங்க்ஷன் எழுத தேவையில்லை. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சியும் பியும் சேம், ஏன்னா எம் இருக்குது. அப்போ இந்தமாரி மேட்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இது. நெக்ஸ்ட்டு திரும்ப எனக்கு நிறைய டி வேணும்னா அது மேட்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இது. ஃபைனலாக முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடணும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிரான்சிஷன் டயக்ராம் வரைய போகிறோம்.
ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்னது, இனிஷியல் ஸ்டேட்டு Q0. எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0, Q1, Q2, Q3, Q4 அப்புறம் ஃபைனல் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸில் எழுதிப்போம். Q0, Q1, Q2, Q3, Q4 அப்புறம் QF ஃபைனல் ஸ்டேட். சரி, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் கண்டிப்பாக மூவ் ஆகிட்டே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு கவனிங்க, இந்த Q0லேருந்து Q1க்கு போகும்போது நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, இந்த A, Z0 வந்து AZ0 மாறுது. Q0லேருந்து Q1 A, Z0 நம்ம என்ன பண்ணுறோம், AZ0 இந்த மாதிரி தான் எழுதணும், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து என்ன பண்ணுறது, திரும்ப Q1லேருந்து Q1க்கே தான் போகுது. என்னது, A, A வந்து ஏவா, Q1லேருந்து Q1க்கே தான் போகுது. அது என்ன மாறுது, A, A வந்து ஏவா மாறுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது இருக்குது, Q1லேருந்து Q2க்கு மூவ் ஆக போகிறோம். B, A வந்து BAவா, Q1லேருந்து Q2 B, Aவை BAவா பார்த்தியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கீங்க, Q2லேருந்து Q2 ஸ்டேட்டுக்கே போகிறோம். B, Bயை BBன்னு எழுதணும். Q2லேருந்து Q2க்கு போகிறோம், B, Bயை BBன்னு எழுதுகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் Q2லேருந்து Q3க்கு போகிறோம், CBயை லாம்டா, ஏன்னா மேட்ச் பண்ணுறோம். CB வந்து லாம்டா, Q2லேருந்து Q3 வந்து CB வந்து என்னவாகுது, லாம்டா. ஓகேங்களா. சேம் Q3லேருந்தே Q3 ஸ்டேட்டுக்கு CB வந்து லாம்டா, Q3லேருந்தே Q3 CB வந்து லாம்டா. நீங்கள் ஆரோ இப்படியும் போடலாம். ஓகேங்களா, அப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணி போகிறீங்க. ஸோ எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் அடுத்து Q3 ஸ்டேட்லேருந்து Q4க்கு போகிறோம். DA, லாம்டா. DA வந்து லாம்டா, D, A வந்து லாம்டா. நெக்ஸ்ட் Q4லேருந்தே Q4க்கு போகிறோம். DA லாம்டா, Q4லேருந்தே Q4 DA லாம்டா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு Q4லேருந்து QFக்கு போகிறோம். ஃபைனல் ஸ்டேட் லாம்டா, Z0 வந்து Z0, லாம்டா, Z0 வந்து Z0 ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயாச்சு. ஓகேங்களா. இப்படி தான் டிரான்சிஷன் டயக்ராம் வரையணும். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.